அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகிழ்ச்சியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். ஆழ்ந்த தவத்தினை தொடர்ந்து கனிவு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி உமா சங்கரி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்த இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய நிகழ்வில் பஞ்சபூத நவகிரக தவத்தினை இன்றைய நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு கனிவு. கனிவு அப்படிங்கிறதுக்கு வேறு சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மென்மை, கரிசனம், பாசம், அன்பு. இந்த அன்போட முதிர்ச்சியத்தான் கனிவு அப்படின்னு சொல்றோம். அப்போ கனிவுதான் இந்த மனித வாழ்க்கையோட அடிப்படையாக இருந்து மக்களை வழிநடத்தி செல்லுது. நம்முடைய வள்ளுவ பெருந்தகை கூட திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாங்க, அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். அதாவது உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கக்கூடிய பொருளுதவியை விடவும் முகம் மலர்ந்து சொல்லும் அந்த இனிமையான கனிவான வார்த்தைகள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கனிவு பத்தி பார்க்கும்போது அமெரிக்கால கலிபோர்னியா மாநிலத்துல ஒரு அன்ஹெய்ம் அப்படின்ற ஒரு நகரத்துல நடந்த ஒரு சம்பவம் வந்து இந்த கனிவு அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டுது. அதாவது அமெரிக்கால கலிபோர்னியா மாநிலத்துல அன்ஹெய்ம் அப்படின்ற ஒரு நகரத்துல எட்வர்ட்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு பொண்ணு நட்டாஷா அந்த பொண்ணோட பேரு. அந்த குழந்தை என்னன்னா ஒரு 6 வயசுல சாலை விபத்துல இறந்து போயிடுது. அப்போ அவ மட்டுமே பயன்படுத்திய அந்த படுக்கை அறையில ஒரு பெட்டி இருந்தது. அவ இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா பிரிச்சு பாக்குறாரு. அதுல பார்த்தா நிறைய ஓவியங்கள் இருந்தது. அதுல வந்து சின்ன சின்ன படங்களோட சுருக்கமான வசனங்களும் அதுல எழுதப்பட்டிருக்கு. அதுல என்ன அப்படின்னா, கனிவான அன்பு என்றும் உங்கள் இதயத்தில் இருக்கட்டும், பிறருக்கு உதவ வேண்டும் என்பதே என் ஆசை. இந்த மாதிரியான வாசகங்களோடு பல வண்ணங்கள்ல நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சு அதுல வானவில் மாதிரி எல்லாம் வரைஞ்சு முக்கியமா இந்த வார்த்தைய நிறைய இடத்துல அந்த பொண்ணு எழுதி வச்சிருந்தது, கனிவான அன்பு என்றும் உங்கள் இதயத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிறது நிறைய பிக்சர்ஸ்ல இருந்துட்டே வந்தது. அப்போ எல்லா ஓவியங்கள்லயும் இருந்த வாசகத்தை பார்த்தோம்னா பிறரை கனிவுடன் நடத்துவதை பற்றி தான் இருந்தது. அப்போ தன்னோட அன்பு மகளுக்கு அஞ்சலி செலுத்துறது எப்படி அப்படின்னு அவர் பல நாட்கள் யோசிச்சுட்டே இருந்தாரு. அப்போ கனிவாக நடந்து கொள்றதோட முக்கியத்துவத்தை உணர்த்தும் அந்த ஓவியங்களை அவர் என்ன பண்ணாரு, அதையெல்லாம் அச்சிட்டு அந்த நகரம் முழுவதும், அந்த அன்ஹெய்ம்ன்ற நகரத்துல முழுவதும் அந்த ஓவியங்களை அவரு ஒட்ட தீர்மானம் பண்றாரு. அப்போ நட்டாஷா வந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய ஆங்கில சொல் என்னன்னு பார்த்தா கைண்ட்னஸ், கனிவுதான். அப்ப இவர் வந்து அந்த இத வந்து எல்லா இடத்துலயும் அப்படியே ஒட்டிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்க வந்து அவங்களுக்கு அந்த
அவரு ஒட்டிய ஓவியங்களை வந்து அந்த நகர மக்கள் வந்து ரொம்ப வியப்போட பாக்குறாங்க. அந்த நகர சபையோட அங்கத்தினரா இருந்த ஒருத்தர், அவர் பேரு டாம் டெய்ட் அப்படின்றவரு. அவர் வந்து இந்த சிறுமியோட ஓவியங்களும் சொற்களும் பார்த்தோம்னா அவரோட மனசுல வந்து இது ரொம்ப ஒரு எழுச்சியை ஏற்படுத்துச்சு. அத சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வார்த்தைகள் அவர் ஒட்டி வச்சிருந்தத திருப்பி திருப்பி அத படிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த அன்ஹெய்ம் நகரத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. இத தனித்தனியே ஆய்வு செய்து இதற்கான தீர்வுகள தேடலாம். ஆனா அது எளிது கிடையாது. அதுக்கு மாறா இந்த நகரத்துல இருக்கிற மக்களை எல்லாம் கனிவுடையவர்களாக ஆக்கிட்டோம் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம போகும் அப்படின்னு அந்த டெய்டுன்றவரு யோசிக்கிறாரு. அப்போ நகரசபை தலைவருக்கான தேர்தல் வந்துச்சு. அப்போ அவரும் அந்த பதவிக்காக போட்டியிடுறாரு. இந்த அன்ஹெய்ம் நகர கனிவுமிக்க நகரமாக மாற்றுவோம் அப்படிங்கிறது தான் அந்த தேர்தல்ல அவரோட பரப்புரையா அமைஞ்சது. அப்போ அவரு வெற்றி பெற்றுறாரு. 2010ஆம் ஆண்டுல நகரசபை தலைவரா ஆயிட்டாரு. தன்னோட நகரத்த கனிவுமிக்க நகரமா எப்படி மாற்றுறது அப்படின்னு யோசிச்சாரு. உடனே என்ன பண்றாருன்னா, "அண்டை வீட்டுக்காரரே நலமா" அப்படின்னு ஒரு திட்டத்த அந்த டெய்ட அறிமுகப்படுத்துறாரு. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தா, நகரத்துல வாழ்றவங்க எல்லாரும் வாரத்திற்கு ஒரு முறையாவது தங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்ல உள்ளவங்களுக்கு உணவுப் பொருட்கள் ஏதாவது கொண்டு போய் குடுத்து, அந்த வீட்ல இருக்கவங்கள பற்றி விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்பல்லாம் பார்த்தோம்னா, பக்கத்துல அதுவும் சென்னை மாரி இருக்கிற இடத்துல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல யார் இருக்கிறாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப இவர் வந்து முதல்ல இந்த திட்டத்த அவங்க எல்லாரும் வேலைக்கு போறவங்க வார நாட்கள்ல ஒரு நாளாவது அண்டை வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உணவுப் பொருட்கள செஞ்சு கொண்டு போய் குடுத்து, அவங்கள பத்தி தெரிந்து அன்னைக்கு ஃபுல்லா அவங்களோட பழகி நல்லுறவ ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்போ இந்த பக்கத்து வீட்ல உள்ளவங்களோட அந்த நல்லுறவை ஏற்படுத்துறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மை காப்பவர்கள் அண்டை வீட்டார் தான். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா முதல்ல யாரு ஓடி பக்கத்துல இருக்கிறவங்கள தான் கூப்பிடுவோம். அப்போ பக்கத்து வீட்டினரோட பரிவா, பாசத்தோடு பழகுறவங்க உள்ள பகுதிகள் தான் நெருக்கடியில இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றன. அப்படிங்கிறத நியூயார்க் பல்கலைக்கழகத்துல சமூகவியல் பேராசிரியர்கள் ஒரு ஆய்வு நடத்துனாங்க. அதுல வந்து இந்த மாரி இருக்கிற பகுதிகள்ல நல்ல அண்டை வீட்டாரோட இணக்கமா இருக்கிறவங்க, கனிவோடு இருக்கிறவங்களோட இடத்துல பிரச்சனைகள் குறைவா இருக்கு அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. இந்த மாரி இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்போது, அந்த இடத்துல உள்ள மக்கள் வந்து தங்கள வந்து நெருக்கடியில இருந்து சீக்கிரமா பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆய்வுல கூட அதுல ஆய்வு செய்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த அன்ஹெய்ம் நகரம் வந்து 2013ஆம் ஆண்டுல கனிவின் ஆண்டாக கொண்டாடும் அப்படின்னு அறிவித்தாரு அந்த டாம் டெய்டு. அப்ப அந்த நகர்ல இருந்த பள்ளி மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆண்டு முடிவதற்குள்ள அந்த வருஷம் முடியறதுக்குள்ள 10,00,000 கனிவு செயல்களை செய்திடணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. மாணவர்கள் எல்லாரும் சம்மதிச்சிடுறாங்க. எந்த மாதிரி கனிவு செயல்கள் அப்படின்னா, இப்போ மத்தவங்களுக்காக கதவை திறந்து அவர் செல்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறது, அன்றாடம் கடினமா உழைப்பவங்கள மனதார பாராட்டுவது, தினமும் தாம செய்யக்கூடிய ஒரு வேலைய ஒரு நாள் தான் செஞ்சு வாழ்க வளமுடன். அவங்க வந்து தினமும் செய்யக்கூடிய வேலைகள வந்து ஒரு நாள் செஞ்சு, தன்னோட தாய ஓய்வெடுக்க சொல்றது, அதுக்கப்புறம் முதியோர் இல்லத்துல வாழும் நபர்கள சந்திச்சு பேசுவது, அப்படின்னு ஒவ்வொரு மாணவனும், மாணவியும் ஏறத்தாழ 50 கனிவுச் செயல்கள செஞ்சாங்களாம். அப்போ இந்த 50,000 கனிவுச் செயல்கள தங்கள் மாணவர்கள் செஞ்சு முடிச்சிருந்தத பள்ளிகள் வந்து சான்றோடு அவங்க கிட்ட காட்டியிருக்காங்க. அப்போ அந்த ஆண்டுல பள்ளிகள்ல வேறு பல மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு. ஒழுங்கீனமா நடக்கும் மாணவர்கள் பற்றி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்ட்ட இருந்து பள்ளி முதல்வருக்கு வரக்கூடிய முறையீடுகள் எல்லாம் வெகுவா குறைஞ்சு போச்சு. ஏன்னா இந்த மாரி இவங்க எல்லார்கிட்டயும் அன்போட அந்த கனிவான வார்த்தைகளை பேசுறதுனால அந்த முறையீடுகள் குறைஞ்சிருச்சு. இளைய மாணவர்கள, பலவீனமான மாணவர்கள முரட்டு சிறுவர்கள் வந்து துன்புறுத்துறது இல்லாம போச்சு. குற்ற செயல்கள்ல ஈடுபடுற இளையோரோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. அடுத்து மது அருந்திட்டு போதை மருந்துகளை உட்கொண்டுட்டு குற்றங்கள் புரிவோரோட எண்ணிக்கையும் வெகுவா குறைஞ்சு போச்சு. அப்போ இந்த குற்றங்கள் குறைய குறைய நகர மக்களோட பாதுகாப்பு உணர்வு அதிகரிச்சது. அப்போ
வாழ்க வளமுடன்மா. உமாசங்கரி அம்மா, உங்க மைக் மியூட் ஆயிடுச்சுமா. மியூட்ல இருக்காங்க. இந்த கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க ஓகேம்மா. வளமுடன். உமாசங்கரியம்மா போன்ல வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாம்மா? இப்ப கேக்குது. கேக்குதுங்களா? ஓகே. கேக்குது. வாழ்க வளமுடன். இது ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆக மாட்டேங்குது. வாழ்க வளமுடன். பேசலாங்கம்மா, தொடர்ந்து பேசலாங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அப்போ அந்த நகரத்து பள்ளிகள்ல பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒழுங்கீனமா நடக்கிற மாணவர்களை பற்றி ஆசிரியர்களிடமிருந்து வரக்கூடிய முறையீடுகள் எல்லாமே குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் வந்து திருப்பியும் நகரசபை தலைவரா பதவி ஏத்தாங்க. இந்த கனிவோட மகத்துவத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதை பரப்பிட்டு இருக்காங்க. இவங்களோட முயற்சியினால வேற எங்கும் நடக்காத நல்ல நிகழ்வுகள் வந்து இந்த நகரத்துல நடந்துட்டு இருக்கு. அப்போ இது என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களோட தலைமுடியை வெட்டி கொள்றதுக்கு தேவையான கட்டணத்தை செலுத்த இயலாதவங்களுக்கு அந்த சிகை அலங்கார கலைஞர்கள் வந்து இலவசமா அதனை செஞ்சு உதவுறாங்க. அடுத்து வகுப்பு தோழர்கள் சிலர் என்ன பண்றாங்கன்னா போதுமான உடைகள் இன்றி சிரமப்படுறத புரிந்து கொண்ட அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் ஒருவனோட முயற்சியினால வசதி மிக்க குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் புதிய உடைகளை வாங்கி வைக்கிறதுக்குன்னு ஒரு அந்த இடத்துல ஒரு வாங்கி வைக்கிறதுக்குன்னு ஒரு பள்ளியில ஒரு அறையை ஏற்படுத்தி அதுல வந்து புதுசா அவங்களால முடிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வைப்பாங்க. யாருக்கெல்லாம் ஆடைகள் இல்லையோ அவங்கெல்லாம் அதை வந்து எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட உலகறிந்த புத்த சமய தலைவர் தலாய் லாமா வந்து இந்த நகரத்தை பாராட்டி வாழ்த்துறாரு. அமைதியான உலகை உருவாக்க பள்ளிகள்ல கனிவான அந்த கனிவை புகட்டுவதுதான் சிறந்த வழி. அமைதியான உலகை உருவாக்க பள்ளிகளில் கனிவை புகட்டுவதே சிறந்த வழி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அளவுக்கு அந்த கனிவு அந்த குழந்தை 6 வயசு குழந்தை எழுதி வச்ச அந்த கனிவான வார்த்தையினால அந்த நகரமே இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியான நகரமாக, கனிவான நகரமாக, அன்பும் கருணையுமான நகரமாக அது மாறி இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் அந்த மனுஷரோட அவரோட மனசுல அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த நகரத்தையே அவரு மாற்றி இருக்காரு. அப்போ அந்த கனிவான வார்த்தைகள்னால எவ்வளவு ஒரு சமுதாயத்தையே மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த நகரம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இத பத்தி சொல்லும் போது அனைத்து உயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் தொண்டு யாவும் அன்பின் செயலாகும். அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய் என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். அதாவது எல்லா உயிரும் ஒன்று அப்படின்ற அடிப்படையில ஆற்றும் தொண்டு எல்லாமே அன்போட செயல்தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பா பார்த்தோம்னா நம்முடைய மகரிஷியோட மனைவி அன்னை லோகாம்பாள் அம்மையார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சமூக சேவை வந்து ரொம்ப அளப்பரியது. மகரிஷி வந்து தன்னோட அயராத உழைப்பால வியாபாரத்துல முன்னுக்கு வந்து கொண்டிருந்த நேரம். அப்போ ஏழ்மையில வாழ்ந்த குடும்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வர தொடங்குனாங்க. கூடுவாஞ்சேரியில பெரிய பணக்காரர்களா வளர்ந்தாங்க. அப்ப வீட்டுல வந்து 2 கார் இருந்தது. ஒண்ணு வந்து வீட்டு உபயோகத்திற்காகவும் இன்னொன்று வந்து ஊர் மக்களுக்காகவும் எப்போது அதுல எரிபொருளை நிரப்பி தயார் நிலையில இருக்கும். காரோட ஓட்டுநர் திரு கண்ணன் அப்படிங்கிறவரு மகரிஷி வீட்டுக்கு எதிரில ஒரு சிறிய வீட்டுல குடியிருந்தாரு. நேரங்காலம் பார்க்காம மகரிஷி வந்து அன்னையோட கட்டளைக்காக காத்திருப்பாரு. இன்னைக்கும் பார்த்தா திரு கண்ணனோட சந்ததியினர் அதே வீட்டுல வசித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஊர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னாலோ பிரசவத்துக்கு அவசரம்னாலே உடனே 2வது கார் அவங்க வீட்டுக்கு முன்னால நின்னு அவங்கள
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க வைத்தியம் பார்த்துட்டு வீடு வந்து சேர்க்கிற வரைக்கும் அனைத்துமே இலவசம் தானா. இது எல்லாமே அன்னை லோகாம்பாள் அம்மையாரோட ஏற்பாடுதான். தன்னோட குடும்பம் முன்னுக்கு வந்தாலும் ஊருக்கு சேவை செய்யணும், அடுத்து ஊர் மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, தன்னை போலவே ஊர் மக்களும் வாழ வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த உள்ளம் கொண்டவர். அடுத்தது பார்த்தா அந்த பொது தொலைக்காட்சி, அப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் டிவி எல்லாம் இருக்காது. அப்போ தொலைக்காட்சி பெட்டி அறிமுகமான நேரம் மகரிஷி வீட்டுல கருப்பு வெள்ளை அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒண்ணு இருந்தது. அன்னை வாழ்ந்த தெருவுல இதுதான் முதல் தொலைக்காட்சி பெட்டி. அப்போ யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற கூற்றின்படி வாழ்ந்து காட்டியவர் அன்னை. அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் விசேஷ தினங்கள்லயும் ஒளிபரப்பாற நிகழ்ச்சியை காண தெருவில் இருக்கிற அனைவரும் அன்னையோட வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்களும் முக மலர்ச்சியோட எல்லாத்தையும் வரவேற்று எல்லாரும் வந்து நிகழ்ச்சியை பார்த்து அவங்களோடு சேர்ந்து இவங்களும் நல்லா உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஆனந்தம் அடைவாங்களாம். அப்போதெல்லாம் மகரிஷியோட நேர்காணல் தூர்தர்ஷன்ல எப்பயாவது ஒளிபரப்புவாங்களாம். தகவல் தெரிஞ்சதும் தெருவுல இருக்கிற எல்லாரும் வந்து அன்னையோட சேர்ந்து நிகழ்ச்சிய தொலைக்காட்சியில பார்த்து ஆனந்தம் அடைவாங்களாம். அடுத்து பார்த்தோம்னா அன்னை வந்து ஊருக்கே கூழ் வார்த்தாங்களாம். தான் வாழ்ந்த காலத்துல ஊர் மக்களுக்கு வயிறார சாப்பாட்டை போட்ட கை வந்து அன்னையோட கை. ஆடி மாசம் வந்துட்டாலே எல்லா ஊர்கள்லயும் கூழ் காய்ச்சி குடிக்கிறது வழக்கம். ஆடி மாசத்துல இந்த காற்றுல கிருமிகள் நிறைய வரும். அதனை எதிர்க்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த கேப்பங்குள்ள இறைவனுக்கு படைச்சு எல்லாரும் குடிப்பாங்க. அந்த கேழ்வரகுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உண்டு. வேப்பிலையில பல மருத்துவ குணம் உண்டு. அது கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு கிருமி நாசினி. அப்போ ஊர்கள்ல உள்ள மக்கள் எல்லாருக்கும் கூழ் அருந்தி தங்களோட உடல் நலத்தை பாதுகாத்து வந்தாங்க. மகரிஷியும் 2 அன்னைகளும் தங்களோட வீட்டுல கேழ்வரகு கூழ் தயாரித்து அதுல வேப்பிலைய போட்டு ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம வாரம் வாரம் கஞ்சி காய்ச்சி அனைவருக்கும் அதை கொடுக்கறது எப்படி இலவசமா கொடுப்பாங்களாம். ஊர்ல உள்ள அனைத்து ஏழை மக்களும் மகரிஷியோட வீட்டுக்கு வந்து அன்னை வழங்கக்கூடிய அந்த கஞ்சியை குடிச்சு விட்டு அவங்கள அவ்வளோ வாழ்த்து சொல்லிட்டு போவாங்களாம். அதே மாதிரி அன்னை நம்ம மக்கள் மனிதர்களோட மட்டுமல்லாமல் விலங்குகள் கிட்டையும் 5 அறிவு படைத்த விலங்கினங்கள்கிட்டையும் கூட அவ்வளவு கனிவாக இருந்தாங்க. அப்படிங்கிறதுக்கு பார்த்தா அவங்க வளர்த்த பசுமாடுகளை வந்து குழந்தை மாதிரி பார்த்து கொள்ளுவாங்களாம். வாரம் வாரம் அதை குளிப்பாட்டி அதுக்கு குங்குமம் வச்சு அழகு பார்ப்பாங்களாம். ஒவ்வொரு மாட்டையும் தனித்தனியா பெயர் வச்சு கூப்பிடுவாங்களாம். சில அடங்காத மாடுகள் கூட அன்னை வந்தா உடனே பால் கறக்குமா. அன்னையோட அன்பு அனைத்து ஜீவன்கள் மீதும் சமமாக இருந்திருக்கு. மாடுகள் வந்து கன்றுகளை ஈனும் போது அந்த கன்றுகளுக்கு பால் போதாம இருக்கும் போது அன்னையே என்ன பண்ணுவாங்களாம், மூங்கில்களை செதுக்கி பால் குடுவைய உருவாக்கி அதன் மூலம் அந்த கன்றுக்குட்டிக்கு பால் புகட்டுவாராம். அதோடு கன்றுகளோட உடல் நலனை பேண கம்பு கேழ்வரகுன்னு சிறுதானிய கஞ்சியையும் ஊட்டி விடுவாங்களாம். எவ்வளவு ஒரு கனிவான செயல் பாருங்க. அடுத்து குழந்தைகளுக்கு இலவசமா பால் உணவும் கொடுப்பாங்களாம். மகரிஷி வீட்டுல நிறைய கறவை பசுமாடுகள் இருந்துச்சு. தினமும் பார்த்தா அதிகாலையில எழுந்து பால் கறந்து அதை பெரிய பாத்திரத்துல எடுத்துட்டு கூடுவாஞ்சேரியில உள்ள பொது இடத்துல வச்சிருவாங்களாம். அங்க குழந்தைகள் உள்ள வீட்டுல இருந்து பெரியவங்க வந்து பெற்றோர்கள் வந்து பாலை வாங்கிட்டு போவாங்களாம். குழந்தைகள் வந்து பால் இல்லாம துன்பப்படக்கூடாது. ஏன்னா வறுமையோட கொடுமை என்னன்னு உணர்ந்தவங்க அன்னை. அப்போ அதே மாதிரி நம்ம கூடுவாஞ்சேரியில இருக்கிற குழந்தைங்க துன்பப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துல அன்னை வந்து இந்த மாதிரி அந்த பாலை கறந்து கொண்டு போய் அதுக்கு எல்லாம் எதுக்குமே பணமே வாங்காம இலவசமா இது எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அன்னை லோகாம்பாள் மகரிஷியவே நமக்கு உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த கனிவு அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கணும். நம்ம மனிதர்களுக்குள்ள மட்டும் இல்ல உயிரினங்களுக்குலயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அன்னை லோகாம்பாள் ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி நம்ம முதல்ல பார்த்த அந்த அமெரிக்கால கலிபோர்னியால நடந்த அந்த சம்பவம், ஒரு குழந்தை 6 வயது குழந்தை மனதுல எந்த அளவுக்கு அந்த கனிவு இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம அதுல தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நகரமே மாறி இருக்குது அதனால. சோ அந்த அளவுக்கு நாமளும் நினைக்கிறோம், நம்மளும் அன்பா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட, நம்ம குழந்தைங்க கிட்ட, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அன்பா இருக்கிறோம். ஆனா எல்லார்கிட்டையும் அதே மாதிரி இருக்கிறோமா? மகரிஷி சொன்ன மாதிரி அனைத்து உயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையே அன்பின் செயலாகும் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் சமமா பாக்குறது,
காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்ன பாரதியார் மாதிரி எல்லாத்தையும் சமமா பாக்குற மனப்பக்குவம் நமக்குள்ள கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நம்ம சில நேரங்கள்ல அதை உணரலாம். சோ அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, மகரிஷி நமக்கு கொடுத்த அற்புதமான மனவளக்கலை பயிற்சிகள் தியானம் கொடுத்திருக்காங்க. 9 வகையான தியான பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. தவம் செய்ய செய்ய நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறையுது. அப்போ அந்த மன அலைச்சுழல் வேகம் குறையும் போதுதான் நமக்கு இந்த அன்பும் கருணையும் நம்முடைய இயல்பாகவே மாறி விடுகிறது. அடுத்து நம்ம அடிப்படை பயிற்சி முடிச்சு அடுத்து அகத்தாய்வுல போகும்போது துரியாதீத தவம்னு இருக்கு. சோ அந்த தவத்துல நாம உச்சகட்ட நிலைக்கு போகும்போது நம்ம அதோட பலன், அந்த துரியாதீத தவத்தோட நன்மைகள்லயும் மகரிஷி என்ன கொடுத்திருக்காங்க, அன்பும் கருணையும் மேலோங்குகிறது. அப்போ இந்த கனிவு அப்படிங்கிறது நம்முடைய இயல்பாகவே மாறி இருக்கிறது. எப்படி அன்னை லோகாம்பாள் அந்த ஊர் மக்களுக்கு ஏன்னா அதெல்லாம் வச்சிருக்கலாம், அவங்க வச்சு சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் பசியோட இருக்கக்கூடாது, அவங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிவி பாக்குறதுக்கு அலோவ் பண்ணது, அடுத்து பாலை கொடுத்தது, இந்த மாதிரி கூழ் வார்த்து கொடுத்தது, இந்த சம்பவம் இன்னும் எவ்வளவோ அன்னை அந்த கிராமத்துக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு. சோ நேரம் கருதி நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். சோ அந்த அளவுக்கு நாமளும் மகரிஷி கொடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும். அப்போ நமக்குள்ள ஒரு தொய்வு வருது. ஒரு 15 நாள் 20 நாள் தொடர்ந்து செய்யறோம். அதுக்கப்புறம் நடுவுல நமக்கு ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையினால ஒரு பிரேக் ஆயிடுது. திருப்பி ஆரம்பிக்கிறது அவ்வளவு கடினமா இருக்கு. அப்போ நாம தினமும் இரவு தூங்க போகும்போது நாம தினமும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் தவறாமல் செய்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு நாம தூங்க போனோம். அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே வையகத்தை வாழ்த்திட்டு நாம தினமும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் தவறாமல் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பத்தை போட 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 அது நம்முடைய உடல் செல்கள்ல பதிந்து நமக்கு உடற்பயிற்சிகளை, மகரிஷியோட இந்த அற்புதமான பொக்கிஷமான மனவளக்கலை பயிற்சிகளை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ நாம தொடர்ந்து பயிற்சிகளை செய்யும் போது நமக்குள்ளேயும் அந்த கனிவு மேலோங்க ஆரம்பிக்கும். எப்படி திருமூலர் சொன்ன மாதிரி, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரை தானேன்னு திருமந்திரத்துல குறிப்பிட்ட மாதிரி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு இன்சொல் இனிய முகத்தோட இருக்கணும் அப்படிங்கறத எல்லா மதங்களும் எல்லா இதுவுமே வலியுறுத்துது. இருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமாக எல்லா நிலைகள்லயும் நாம ஒரு நேரத்துல அன்பா இருக்கிறோம், ஒரு நேரத்துல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறோம். அப்போ நாம எல்லா நேரத்திலையும் அந்த அன்பும் கருணையுமா அந்த கனிவான இதயத்தோட நாம இருக்கதற்கு மகரிஷி கொடுத்த அற்புதமான இந்த மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். நாம் அனைவரும் கனிவுடன் வாழ பழகுவோம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இதுகாரும் செவிமடுத்த அனைத்து வேதாத்திரி அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். கனிவு என்ற தலைப்பில் கனிவோடு வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் இணைத்து சிறப்பான முறையில் நமக்கு சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்து கொண்டிருக்கோம். பேராசிரியர் உமாசங்கரி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், வீணாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5:30 மகரிஷியின் பாடல்கள், காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணி முதல் வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயக்கல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணி சிந்தனை, மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை இடம்பெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும்,
நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. சாட் பாக்ஸில் வாழ்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க.